ஹலோ எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா நெகசுத்தி. காமனாக இங்கிலீஷ் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா பேரனைக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய நெகசுத்தி. நெகசுத்தி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்டீரியாலாக இருக்கட்டும், ஒரு ஃபங்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதனா ஒரு ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலையோ, இல்லை நெயில் பெட், அதாவது நம்ம நகத்துக்கு கீழே நகம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் நம்ம நெயில் பெட்னு சொல்லுவோம். அது பக்கத்தில் இருக்க கியூட்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் வருதோ, இல்லை ரொம்ப ஈரமான ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணி துவைக்கிறவங்க, ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெயில் பெட் வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே சுற்றியும் வலி, எரிச்சல் ப்ளஸ் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். இது வந்து காமனாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெமனை வந்து அந்த அந்த எஃபெக்டான ஏரியாவில் லெமனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சிருந்து காமனாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் இதோட காசஸ் நம்ம சொல்லிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் வரும், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாலையும் இந்த நெகசுத்தி பேரனைக்கியா வரும். இது ஏன் இந்த ஏரியாவில் மெயினாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, அங்கே வந்து எப்பயுமே அங்கே க்ளோஸ்டு ஏரியாவில் ஒரு சின்ன கேப் எப்பயுமே ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதில் வேற மாதிரி என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் ஜூஸை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes அதில் டிப் பண்ணி நம்ம விரலை வச்சிருந்து க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஆயின்மெண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வங்க வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஆயின்மெண்ட் இருக்கும் சித்தா மெடிக்கல் ஷாப்பில். இந்த மாதிரி ஆயின்மெண்ட்டும் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே அந்த இடத்த இன்ஃபெக்ட் ஆன ஏரியாவை நம்ம வந்து நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு, ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் வச்சு எதனா வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை நம்ம சித்தாவில் வேற என்ன பவுடர் வச்சு வாஷ் பண்ணலாம் அப்படின்னா திரிபலா வாஷ் பண்ணலாம். திரிபலா பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிப் பண்ணி அந்த 5 to 10 minutes டிப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்க வெண்ணெய் இல்லைன்னா அமிர்த வெண்ணெய் நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீம் தான். இந்த க்ரீம் நம்ம வந்து ஜென்ரலாக அப்ளை பண்ணோம்னாலே 1 or 2 daysலேயே ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம காமன் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அதை ஈஸியாக எல்லா பீப்புள்ஸ்க்கும், காமன் பீப்புள்ஸ்க்கும் ரீச் ஆகுற மாதிரி நம்ம சொல்லணும். அதுதான். சரிங்களா? இந்த மாதிரி டவுட் எதனா இருந்தால் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.